Hi guys, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து செயினை க்ளீன் பண்றது, லூப் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஃபெமிலியர் டாபிக்கா இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா வந்து நிறைய பேர் நம்ம இத ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சர்வீஸ் இன்டர்வலுக்கு வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த சர்வீஸ் இன்டர்வலுக்கு வெயிட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து லூப்ளிகேட்டடா இல்லாம நம்ம நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவோம். இது வந்து உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி லூப் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது ரெகுலராக பண்ணும்போது உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட அதே மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ், ரைட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ரெகுலராக பண்ணுறது அட்வைசபிள். எப்போ பண்ணணும்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து உங்கள் ட்ரைவ் செயின் வந்து எப்போ வந்து ரஸ்டிக்காக ஒரு நாய்ஸோ இல்லைனா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், நீங்கள் அப்போல்லாமே பண்ணலாம். இது இப்போ தான் பண்ணணும் இல்லை சர்வீஸ் இன்டர்வலுக்கு ஒரு தடவை பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஓகே, இதை வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு சின்ன வேலைக்காக நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ இதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம 3M செயின் கிளீனர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு க்ளீனிங் சொல்யூஷன். நீங்கள் இது இல்லைனா கெரோசின் கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் வண்டியில் வந்து இப்போ டர்ட் வந்து கம்மியாக இருக்குது உங்கள் செயின் ட்ரைவ் லைனில் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த செயின் ஸ்பின்னர் எடுத்து துணியில் அடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வைப் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து செயினில் டர்ட் கம்மியாக இருக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து டர்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு க்ளீன் பண்ணுறீங்கன்னா, இந்த செயின் க்ளீனிங் சொல்யூஷனை வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் ட்ரைவ் செயினில் அடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ரேர் வீலை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணால் போதும். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும், என்டையர் ட்ரைவ் செயின் மேலே வந்து உங்களுக்கு அந்த க்ளீனிங் சொல்யூஷன் வந்து படும். ஓகே, நீங்கள் இப்போ வந்து இந்த செயின் க்ளீனிங் ஸ்ப்ரேவை வந்து ட்ரைவ் செயின் மேலே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வந்து அமேசானில் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 3 சைட்ஸ் கவர் ஆகும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது. ஸோ இதை ஜஸ்ட் உங்கள் ட்ரைவ் செயின் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரேர் வீலை சுற்றுனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகும். இதில் இருக்க எக்ஸஸ் டர்ட் அந்த மாதிரி எதுனா இருந்ததுன்னா இதுலேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது பண்ணும்போது ஜஸ்ட் என்ஷூர் தட் யூ ஆர் டூயிங் எல்லா சைடும் இது பண்ணுறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ராக்கெட் கிட்டையும் ஒரு தடவை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கேயுமே டர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரைவ் செயின் அந்த இடத்துல க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட் கிட்டையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து இங்கேயும் டஸ்ட்லாம் உட்காந்துருக்கும். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரேர் வீல் ஆஸ் யூஷுவல் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க டர்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அது க்ளீன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் மேலேயே வந்து சம்டைம்ஸ் டஸ்ட் உட்காந்துருக்கும். ஸோ இது நீங்கள் இந்த லூப்ளிகண்ட் வந்து நீங்கள் இதில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வைப் ஆஃப் பண்ணிங்கன்னாவே இந்த ஸ்ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டர்ட் அண்ட் டஸ்ட் வந்துடும். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வச்சுட்டு ஸ்ப்ராக்கெட் செயின் மேலே வச்சுட்டு கொஞ்சம் இப்படி தொடச்சிங்கன்னா இதில் இருக்க அந்த செயின் க்ளீனிங் சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எதாவது எக்ஸஸாக நிறையா அடிச்சிருந்திங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ என்ஷூர் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து மோட்டல் செயின் லூப்ளிகண்ட். ஸோ இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த செயின் லூப்ளிகண்ட் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து செயின் ட்ரைவ் பின்னாடி வச்சுக்கோங்க. இது 2 விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து உங்கள் வண்டி மேலே வந்து எக்ஸஸாக இருக்க லூப்ளிகண்ட் அந்த ஆயில் வந்து ஸ்பில் ஆகாது. ரெண்டாவது வந்து உங்கள் பார்க்கிங்லையோ இல்லை நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளோர் வந்து டர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கிறது அட்வைசபிள். அப்படி இல்லைனா கீழே நீங்கள் ஒரு ட்ரே கூட வைக்கலாம். ஸோ நான் இது வந்து இப்போ செயின் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக டர்ஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லூப்ளிகண்ட் பண்ணலாம், நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் உங்கள் ட்ரைவ் செயின் மேலே ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் ட்ரைவ் செயின் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லூப் பண்ணுறீங்களான்னு மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மாய்ஸ்டாக லூபாக இருக்கணும். ஸோ இதில் வந்து ஓரிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஓரிங்ஸ் தான் வந்து நம்ம செயினை வந்து மாய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த லூப்ளிகண்ட் போயிட்டு ஓரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நம்ம வண்டி ரொட்டேஷனில் இருக்கும்போது அந்த ஓரிங்ஸ் வந்து மாய்ஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டோ இல்லை செயினோ வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லூப் பண்ணியாச்சு. ஸோ லூப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸஸ் ஆயில் இருக்கும், நம்ம எக்ஸஸாக வந்து லூப் பண்ணியிருப்போம். இது வந்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டும் போது என்ன ஆகும்னா ரோட்டில் இருக்க டஸ்ட் அதெல்லாம் வந்து இதில் மறுபடியும் உட்காரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் என்ஷூர் நீங்கள் ஒரு தடவை வந்து இதை க்ளீன் பண்ணிடுறீங்க, எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணிடுறீங்க கிளாத் வச்சு அப்படின்றது மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளாத் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதில் எக்ஸஸாக உட்காந்துருக்க ஆயில் வந்து ரிமூவ் ஆகிடும்.
ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து விசிபிளாக உங்களுக்கு வந்து க்ளீனாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் பண்ண வேணாம். நீங்கள் ரெகுலராக ஓட்டுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம்.